வணக்கம், உங்க பேர் என்னங்க? என் பேரு பன்னீர்செல்வம், எம் பன்னீர்செல்வம், சன் ஆஃப் முருகையன். எந்த மாவட்டம்? நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் மாவட்டம். ஆமா. இப்ப ஏதோ ஊழல் முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னீங்களே, என்ன ஊழல்? எந்த டிபார்ட்மெண்ட்? ஆமாங்க ஐயா. இப்ப எங்களுக்கு வந்து கைலானம் இப்ப எங்க ஊர்ல வீடு கட்ட மணியன் தீவுக்கு வீடு கட்ட வந்தாப்புல யாரு? அந்த அந்த இது தாசில்தார் சண்முகங்கிறவரு. சரி, என்ன 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 திட்டத்துல? அது வந்து அந்த ஊரக வளர்ச்சி திட்டத்துல. சரி, ஊரக வளர்ச்சி திட்டத்துல உங்க ஊர்ல வந்து அடுக்குமாடி வீடு கட்ட போறோம். குடியிருப்பா? குடியிருப்பு கட்டலாம் கட்ட போறோம். சரி, அதுக்கு வந்து உங்க ஊர்ல நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டாப்புல. அதாவது மாடியா அப்படியா? ஆமா. இது வந்து 3 மாடி வச்சு கட்டியிருக்காங்க. சரி. எங்க ஐயா எங்களுக்கு வந்து மாடி வீடெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு வந்து இருக்கிற இடத்துல எங்களுக்கு ஹைகோர்ட்ல தீர்ப்பா இருக்கு, 35 பேருக்கு தீர்ப்பா இருக்கு. சரி. அந்த தீர்ப்பு படி எங்களுக்கு வந்து அவங்கவுங்களுக்கும் 35 பேருக்கும் வீடு கட்டி கொடுங்க அவங்கவுங்க இடத்துல அப்படின்னு நான் சொன்னேன். சரி. இல்ல முடியாது, இங்கதான் கட்ட போறேன் அப்படின்னாப்ல. இங்கதான்னா எந்த இடம்? மணியன் தீவுங்கிற கிராமத்துல. மணியன் தீவுங்கிற கிராமத்துல வீடு கட்ட போறேன். மணியன் தீவு? ஆமா. சரி. இது வந்து அமைச்சர் சொல்றாரு, மந்திரி சொல்றாருன்னு வந்தாப்ல. ஓஹோ, மந்திரினா எந்த மந்திரி? அவர் வந்து ஓஎஸ் மணி. அப்ப வந்து முன்னாள் அமைச்சர் வந்து இப்ப வந்து எங்க எம்எல்ஏ வந்து ஓஎஸ் மணியன் தான். ஓ, இது வந்து அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்த சம்பவம்? ஆமா, நடந்தது. சரி. அப்ப எங்களுக்கு வந்து ஹைகோர்ட்ல வழக்கு தீர்ப்பா இருக்கு, எங்க வழக்குப்படி எங்களுக்கு 35 பேர் வீடு கட்டி கொடுங்க, ஏன்னா அது கட்ட முடியாது. எந்த வருஷம் இது நடந்தது? இது வந்து 2018 நடந்தது. 2018? ஆமா. சரி, அப்புறம் சம்பவத்தை சொல்லுங்க. அந்த எங்களுக்கு வந்து இங்கதான் வீடு கட்டணும். அப்ப இங்க வீடு கட்டக்கூடாது, நீங்க வேற இடத்துல கட்டுங்க. நீங்க வேற இடத்துல உங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு எங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க கட்டுங்க. அந்த இடத்துல கட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க இடத்துல கட்டினா நாங்க வந்து ஒரே சமுதாயம் தான் இருக்கிறோம். இங்க என்ன சமுதாயம்? நாங்க வந்து முத்திரை சமுதாயம். சரி. எங்க இடத்துல வீடு கட்டினாங்கன்னா தலித்து மற்றும் கொண்ட வேற ஏரியாவில் இந்த நரிக்குறவர்கள் கொண்டு குடி வச்சிருக்காங்க. சரி. இது எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அதனால எங்களுக்கு வந்து அடுக்குமாடி குடியிருப்புனா எங்க இடத்துல வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்றோம். முடியாதுன்னு மறுத்துட்டாரு. முடியாதுன்னு மறுத்துட்டு அகசம்பள்ளியில கொண்ட கட்டுறாங்க. 516 வீடு அகசம்பள்ளிங்கிற கிராமத்துல கொண்ட கட்டுறாங்க. வடிகால மறைச்சு கட்டுறாங்க. அவங்களும் அந்த வீடு இங்க கட்டக்கூடாது. கட்டக்கூடாதுங்கிறதுல என்ன இது இருக்கு? ஏன் கட்டக்கூடாது? கட்டக்கூடாதுன்னா வடிகால்ல கட்டுறாங்க. வடிகால்ல கட்டினா அங்க விவசாயம் எல்லாம் பாதிக்கும். ஓஹோ. அதனால எங்க ஊர்ல நீங்க எங்க ஊர்ல வந்து அவங்களுக்கு இருக்கிறதுல கட்டி கொடுங்க. அங்க 400 வீடு கட்ட வேண்டியிருக்கு, அந்த இடத்துல எங்களுக்கு கட்டி கொடுங்கன்னு சொன்னா அது முடியாதுன்னு. எந்த இடத்துல? அந்த அகசியம்பள்ளிங்கிற கிராமத்துல மரப்பாலத்துக்கு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து எல்லா சமுதாய மக்களும் வந்து இருந்தா பிரச்சனை இல்ல. ஆமா. சரி. இப்ப அங்க விட்டுட்டு அங்க இருந்து 5 கிலோமீட்டர் கைலானப்பேட்டையில கொண்டு 516 வீடு 48 கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க. 48 கோடி? ஆமா. 516 வீடு 48 கோடி ரூபாயில கட்டியிருக்காங்க. தரமா கட்டியிருக்காங்களா வீடு? தரமா கட்டுற வீடு அங்க வந்து உப்பு தண்ணி 28 டிகிரி இருக்காது, கீழே உப்பு தண்ணி 28 டிகிரி இருக்கு. சரி. அந்த இடத்துல கொண்டு 516 வீடு கட்டியிருக்காங்க 48 கோடி ரூபாயில. இது சம்பந்தமா இந்த இந்திய சாட்சிய சட்டம் தகவல், இந்த இந்திய சாட்சிய சட்டம்னு சட்டம் இருக்கு. சரி. அதுல கேட்டிருக்க அந்த வீடு வந்து எந்த நிதியில கட்டியிருக்கு, எத்தனை பேருக்கு அந்த வீடு குடியிருப்பு, இது மக்களோட வரிப்பணம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி அத தகவல் கேட்டு இது வரைக்கும் எனக்கு 2வது மாசம் கொடுத்த தகவல் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. சரி. இதுக்கெல்லாம் உடனடியா இந்த தாசில்தார் இப்ப தாசில்தார் வந்து அப்ப வந்து இவர் இருந்தாரு, ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருந்தாரு. எந்த தாலுகாவுல? வேதாரண்யம் தாலுகாவுல. அப்புறம் அந்த ஏரியாவில் அதுக்கு பிறகு சண்முகன் ஒரு தாசில்தார் ஒருத்தர் இருந்தாரு. அந்த சண்முகன் தான் அந்த வீட்டுக்கு அனுமதி கொடுத்தது. சட்டவிரோதமா? ஆமா, சட்டவிரோதமா அனுமதி கொடுத்திருக்காரு. இந்த கலெக்டர்கிட்ட எங்களுக்கு வீடு கட்டலன்னு சொல்லி 100 பேரை கொண்ட மனு கொண்ட கொடுத்துருக்கோம். சன் டிவி, ஜெயா டிவி, மக்கள் டிவி, எல்லா டிவியும் 25 டிவிக்கு ஒரு நபர்களுக்கு 25,000 கொடுத்து அந்த மீடியா செய்தியே போடாம வச்சிருக்காரு இந்த ஆகாஷ்ங்கிற கலெக்டர். இப்ப இருக்கிற கலெக்டர். அப்ப வந்து ஜானிதா வர்கீஸ்ங்கிறவர் வந்து 1,30,30,000 கட்டினா குடியேறலாம்னு அந்த கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு. அது இலவச வீடா பணம் கொடுத்து வாங்குறதா? அது பணம் கொடுத்து வாங்குறது. சரி. இது கவர்மெண்ட் பணம் தான்.
அவர் வந்து 1,30,30,000 கட்டினா போறோம், அதுல குடியேறலாம்னு சொல்லியிருக்காப்ல. அப்பனா ஒரு ரூம், ஒரு கிச்சனு, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 ரூம் அதுல இருக்குமா? அதுல அதுல குடி தண்ணி, லெட்டின், பாத்ரூம்லாம் கீழே தான் போகணும். அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஆ, அந்த அந்த குடியிருக்கிற வீட்டுக்கு ஆ. ஒரு அந்த கழிவு அந்த 516 பேர் ஒரு கழிவிடமோ ஒரு அந்த கழிவிடத்தை வெளியேற்றுறதுக்கோ வழி இல்லாம கட்டியிருக்காங்க. ஓஹோ, செப்டி டேங்க்லாம் இல்லையா? செப்டி டேங்க்லாம் கிடையாது. அப்புறம் என்னங்க அது? செப்டி டேங்க்லாம் கிடையாது. அந்த கலைக்கு வந்து 1,30,30,000 குடிய கட்டினா போறோம், அதுல குடியேறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆ, அந்த வீட்டோட மதிப்பு. ஆ. இந்த கலெக்டர் என்ன சொல்றாருன்னா 3,00,000 கட்டுங்க. ஏன் அப்படி? அந்த கலெக்டர் 1,30,30,000 கட்டுங்க, அதுல குடியேறலாம்னு சொல்றாரு. அதான் ஏன்னு கேக்குறேன். அவர் 1,00,000 சில்லறை கேக்குறாரு, இவர் 3,00,000 சில்லறை எது கேக்குறாருன்னு கேக்குறேன். அந்த 3,00,000 சில்லறை கட்டின அந்த வீட்டோட மதிப்பு 12 லட்சம். அவர் 3 லட்ச ரூபான்னு சொல்றாரு, ஆ, இவர் 12 லட்ச ரூபான்னு சொல்றாரு. ஆ, அதுக்கான ஆதாரம்லாம் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், உங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். ஆ. இப்ப அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க இதுல? அடுத்த கட்டமா வந்து ஒரு ஒரு பத்திரிக்கை, ஒரு மீடியாவுக்கு கொண்டு போக போறோம் நாங்க. இது வந்து மீடியாவா ஒரு மீடியாவுக்கு கொண்டு போக போறோம். அப்படி இல்லைன்னா இப்ப எங்களுக்கு வந்து எங்க தமிழ்நாடு பூரா இந்த சங்கம், எங்க முத்திரையர் சங்கத்தில் இருக்காங்க, அவங்க எல்லாம் வர வச்சு ஒரு ஒண்ணு இல்லப்பா, நீங்க முத்திரையர் சங்கம் சார்பா என்கிட்ட லகரம் டிவில சொல்லியிருக்கீங்க. ஆமா, இது லகரம் டிவில இந்த செய்தி வெளிவரும். ஆ வெளிவந்த பிறகு உங்களுடைய முத்திரையர் சங்கம் எல்லாம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆ சரிங்களா? ஏன்னா நம்ம லகரம் டிவி சேனல்ல அனைத்து சமுதாய மக்களும் பின்பற்றுறாங்க, முத்திரையர் சமுதாய மக்களும் பெரும்பாலும் பாக்குறாங்க. அதனால நிச்சயமா முத்திரையர் சமுதாயங்கள், முத்திரையர் சங்கங்கள், எங்களுக்கு வீடு இல்லாத சமுதாயத்துல இருந்து எல்லா இதுவும் இருக்கு. இப்ப எல்லா சமுதாயத்துல உள்ளவங்களும் இருக்காங்க. எல்லாரையும் திரட்டி தான் நாங்க ஒரு போராட்டமா அறிவிக்க போறோம். இப்ப உங்களுடைய கோரிக்கை என்ன? எங்களுக்கு வந்து இருக்கிற இடத்துல வீடு கட்டி கொடுக்கணும். அப்ப அந்த ஏற்கனவே 418 400 சில வீடு கட்டிருக்காங்களா? அந்த வீடு எங்க வேற இடத்துல கட்டிருக்காங்க? எங்களுக்கு கட்டவே இல்ல. எங்க ஊர்ல கட்டக்கூடாதுன்னு நான் தான் அதை முதல்ல மறைச்சேன். எங்க ஊர்ல கட்டக்கூடாது, எங்களுக்கு வழக்கு போட்ட எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நீங்க வீடு கட்டி கொடுக்கணும். இல்ல, அந்த வீடு எங்க கட்டி கொடுக்கணும்? எங்களோட இடத்துல, அவங்கவுங்க இடத்துல கட்டி கொடுக்கணும். ஓ, உங்க சொந்த இடத்துல வீடு கட்டி கொடுக்கணுங்கிறீங்க? ஆமா. அவங்க ஏன் தனியா போய் மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து தானே கட்டுறாங்க? அதெல்லாம் மொத்தமா சொத்தமா இருக்குன்னா நாங்கெல்லாம் விவசாயம் பண்றோம், மீன்பிடி தொழில் பண்றோம். நாங்க வந்து ஆட்டு மட்டை எல்லாம் கொண்டா இங்க இருந்து 5 கிலோமீட்டர் நாங்க வச்சுக்க முடியாது பாருங்க. ஓஹோ. எங்களோட இடத்துல கட்டினா ஆடு மாடு எல்லாமே உங்களுக்கு தான் வீடு, ஆனா 5 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஆமா, அந்த வீடு தான் கட்டிட்டாங்களே. கட்டி முடிச்சுட்டாங்க, இன்னும் யாருக்கும் அது கொடுக்கல. கட்டி முடிச்சுட்டாங்க, ஆனா தரமாவும் இல்ல. ஆமா, ஆனா அந்த வீடு உங்களுக்கு வேண்டாங்கிறீங்க? அந்த வீடு எங்களுக்கு வேண்டியது. அந்த 516 வீட்டுக்கு ஒரு கழிவிடம், அந்த கழிவு நீர் வெளியேற்றத்துக்கு கூட இடம் இல்லாம அதை கட்டியிருக்காங்க அந்த வீடு. மொத்தத்துல அது ஒரு குடோன் மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு குடோன் மாரி இருக்கு. 3 மாடி. ஒவ்வொரு மாடிக்கும் அந்தந்த மாடியிலே வந்து பாத்ரூம் வசதியோ தண்ணி வசதியோ எதுவுமே கிடையாதா? கிடையாது. மொத்தம் எத்தனை? அதோட மதிப்பு எவ்வளவு? அவர் வந்து 48 516 வீடு 48 கோடிங்கிறாரு. இப்ப இந்த கலெக்டர் என்னன்னா முதல்ல எடுத்த உடனே 3 லட்ச ரூபாய் கட்டுங்க, அந்த வீட்டோட மதிப்பு வந்து 12 லட்ச ரூபாங்கிறாரு. அப்ப 3 லட்ச ரூபாய் இருந்தது, இப்ப 12 லட்ச ரூபாங்கிறாரு. எந்த திட்டம்? வீட்டு வசதி வாரியமா? இது அனைவருக்கும் வீட்டு திட்டம். இது ஏற்கனவே உள்ளது அனைவருக்கும் வீட்டு திட்டம். அது இப்ப இது ஒரு திட்டம். இது என்ன திட்டம்னா அது கலெக்டருக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்த அதிகாரிகள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதோ சம்பாரிச்சுட்டு போறாங்க. இவரும் சம்பாதிக்க தான் நிக்கிறாரு. இவரு இந்த ஆகாசுங்கிறவர் வந்து இதை சம்பாதிக்க தான் நிக்கிறாரு. கலெக்டருங்க, அவருக்கு தான் கை நிறைய சம்பளம் கொடுக்குறாங்களாங்க. சம்பளம் கொடுத்தாலும் இவருக்கு சம்பளம் மட்டும் அவருக்கு பத்தாது பாருங்க. எங்களுக்கு நாங்க 25 வருஷமா போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து நாகப்பட்டினம் கலெக்டர் வந்து எந்த விதமான உதவியும் கொடுக்கல. அது சம்பந்தமா எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது. இப்ப இருக்கிற கலெக்டர் பேர் என்ன? இப்ப இருக்கிற கலெக்டர் பேர் வந்து ஆகாஷ். ஆகாஷ் ஓரளவு நேர்மையா செயல்படக்கூடியவருங்கிறாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆகாஷ் வந்து இந்த இருக்கிற இது வரைக்கும் வந்த கலெக்டர் மொத்தமா மோசமான கலெக்டர் இந்த ஆகாஷ் தான். இவர் கலெக்டர் பதவிக்கு லாயக்கு இல்லாத ஆளு.
அப்படி ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளை நீங்க அப்படி ஒரு குற்றம் சுமத்துறது அது எந்த அளவுக்கு நியாயம்னு தெரியல. எந்த அளவுக்கு அதுல ஐயா நாங்க வந்து 40 பேர் ஒரு 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 அமைப்பு மூலம் 40 பேர் எங்களுக்கு வந்து வீடு கட்டணும்னு சொல்லி கொண்டு கொடுக்குறோம். உங்க முத்திரையர் சங்கம் சார்பா? முத்திரை சங்கத்தில் வேற ஒரு அமைப்பு இந்து சமத்துவ கட்சின்னு ஒரு கட்சி சார்பா கொண்டு கொடுக்குறோம். சரி. நாம 25 மீடியா வருது. அந்த 25 தினத்தந்தி நிருபருக்கும் நாங்க பணம் கொடுக்குறோம். 2500 பணம் கொடுக்குறோம் போடுங்கிற ஒரு புரிசு போடுறோம். எல்லா மீடியாவிலும் செய்தி வந்துச்சா? அந்த செய்தி யாருமே எங்களுக்கு அந்த செய்தி போடவே இல்லை. செய்தி வரலன்னா அதுல வந்து மக்கள் தொடர்பு அலுவலர் இருப்பாங்கல்ல, பிஆர்ஓ, அவங்க வந்து அதை தடுத்துருவாங்க, செய்தி போட வேண்டாம்னு. அப்படியா? ஆமா, அதுக்குன்னு தகவல் தொழில்நுட்பத்துக்குன்னு இது இருக்காங்கல்ல, பிஆர்ஓ மக்கள் தொடர்பு அலுவலர். சரி. அவர் தான் ஊடகத்துல அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட செய்தியை வந்து நிப்பாட்டிடுவாங்க. அப்ப அது போட வேண்டாம்ப்பா, கலெக்டர் கிட்ட பேர் வரும், ஆளுங்கட்சி கிட்ட பேர் வரும். மீடியா போடாம இருக்காங்க. இந்த மீடியா அனைத்துமே பணம் கொடுத்து தானே போடாம இருக்காது வைக்கிறாரு அவரு. சும்மா வாயால சொன்னா கேட்க மாட்டாங்கல்ல மீடியாக்காரங்க எல்லாம். இல்ல, அவங்க பணம் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஆனா அவங்க சொன்னா இவங்க செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நாளைக்கு முன்னே அவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும், ஏதாவது வேணும், அரசாங்கத்தை எடுத்து பண்ண முடியாதுல்ல. அப்ப அரசாங்கத்துல இருக்கக்கூடிய பிஆர்ஓ மக்கள் தொடர்பு அலுவலர் உங்களுடைய செய்தியை தடுக்கிறாரு. மக்கள் தொடர்பு அலுவலர் தடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து இப்ப திருச்சியில வந்து ஒரு பிரஸ் மீட்டிங் வைக்க போறோம். எங்க ஒட்டுமொத்த சமுதாயம் ஒன்றிணைச்சு ஒரு பிரஸ் மீட்டிங் நாங்க வைக்க போறோம். சரி. அதுல சொல்லிதானே ஆகணும். ஆமா. ஒரு பிரஸ் மீட்டிங் வைக்க போறோம் நாங்க. இந்த முக்கியமான தலைவர், அனைத்து தலைவரையும் கூப்பிட்டு, அரசியல் தலைவர் எல்லாம் கூப்பிட்டு, இப்ப எங்களுக்கு யார் யாரு பாதிப்பு உண்டான உங்களுக்கு இப்ப எங்களுக்கு வந்து வீடு நீங்க ஏதாவது இந்த வீடு உங்க 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 இடத்துல வீடு கட்டணும்னு சொல்லி முத்திரையர் சங்கம் சார்பா சொல்றீங்க, முத்திரையர் சமுதாயமா இருந்து சொல்றீங்க. ஆனால் நீங்க ஏதாவது முன்பணம் ஏதாவது கொடுத்துறீங்களா? நாங்க முன்பணம் கொடுத்துருக்கோம். ஒரு தாசில்தாருக்கு நாங்க முன்பணம் 28,000 நாங்க பணம் கொடுத்து அதை திருப்பி வாங்கிட்டோம். ஒரு மொத்தம் எத்தனை நபர் கொடுத்துருப்பீங்க? மொத்தம் வந்து ஒரு 20 நபர் கொடுத்துருக்கோம். சரி. ஆமா. இப்ப வந்து அந்த தனியா ஒரு எத்தனை வீடு கட்டியிருக்காங்க? 400 வீடா? இங்க ஏற்கனவே சுனாமியில கட்டினது வந்து ஒரு 23 வீடு கட்டிருக்காங்க. ஒரு 50 வீடு 73 வீடு கட்டியிருக்காங்க. அதெல்லாம் பயன்பாட்டுல இருக்கா? அதெல்லாம் பயன்பாட்டுல இருக்கு. அதெல்லாம் கீழே உடஞ்சி விழுற கண்டிஷன்ல இருக்கு. அதுவும் தரமா கட்டல? அதுவும் தரமா கட்டல. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த ஊழல் முறைகேடு. அண்ணா திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் இது. திமுக ஆட்சியும் உடந்தையா இருக்காங்க. அதுக்கு திமுக ஆட்சி அதை வந்து உங்களுக்கு மக்களுக்கு ஏதாவது கொண்டு வரணும், கொண்டு வரல. அவங்க உடந்தையா இருக்காங்க. இங்க நடக்கிற ஊழல் ஒட்டுமொத்தமா நம்ம ஆட்சியை குறை சொல்லிட முடியாது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாசில்தார், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இவங்க எல்லாம் வந்து பண்ற தவறுனால ஒட்டுமொத்தமா திமுக கெட்ட பேர் ஆகுதுங்கிறீங்க. ஆமா ஐயா, உண்மைதான் ஐயா. சரி, ஓகே. திராவிட முன்னேற்ற கழகம் இதை கவனத்தில் முன்னேற்றத்தை நான் சொல்லல. இங்க இருக்கிற ஆட்சியாளர்னாலதான் வர்ற பிரச்சனை. இவங்க எல்லாம் இந்த நடக்கிற ஊழல் எல்லாம் இவங்களுக்கு பங்கு இருக்கு. அதாவது ஆகாசா? ஆமா, ஆகாஷ். இப்ப இருக்கிற கலெக்டர் கலெக்டர் உள்பட இப்ப இருக்கிற தாசில்தார் பேர் என்ன? இப்ப இருக்கிற தாசில்தார் வந்து அவரு போறீங்க. இப்ப எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப இருக்கிற தாசில்தார், மாவட்ட ஆட்சியர்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துற மாதிரி செய்யறாங்க. சில ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் செய்யறதுனால ஒட்டுமொத்தமா திமுக கெட்ட பேர் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. உங்க சொந்த இடத்துல உங்களுக்கு வீடு கட்டி தர்றதுக்கு உண்டான வேலைகளை அரசாங்கம் செய்வதற்கு லகரம் டிவி வந்து பரிந்துரை செய்து இந்த செய்தியை நம்ம வெளியிடுறோம். ஏற்கனவே ஒரு 400 வீடு கட்டியிருக்காங்க. அது வந்து முறையா பாத்ரூம் வசதி, எந்த செப்டி டேங்க், எந்த விதமான வசதி இல்லைங்கிறீங்க. அதை ஒரு புது கட்டடமாவோ மருத்துவமனையாவோ கொண்டு வர்றதுக்கு கொண்டு வந்தா பரவாயில்லையா? எங்களுக்கு வந்து அந்த வீட்டுல நாங்க குடியிருக்க நாங்க தயாரா இல்ல. அந்த ஏற்கனவே ஒரு 48 கோடி ரூபாயில கட்டியிருக்க அந்த வீடு வந்து எந்த பயன்பாட்டுக்கும் ஒத்து வராது. அரசாங்கம் வந்து அதை வந்து ஒரு அரசு மருத்துவமனையாவோ அல்லது கால்நடை மருத்துவமனையாவோ பயன்படுத்திக்கலாம். நாங்க இருக்கிற இடத்துல வீடு கட்டி கொடுங்கிறீங்க. ஆமா பாப்போம், அந்த செய்தியை நம்ம வெளியிடுவோம். அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இதுல கவனத்தில் எடுத்து நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நடவடிக்கை எடுக்கவில்லைன்னா மறுபடியும் நம்ம நேரடியா வந்து லகரம் டிவி சேனலுக்கு நீங்க பேட்டி கொடுங்க. சரிங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.